வே. ராமசாமியை மற்றும் கி. வீரமணியின் அறிவுத்தன்மையை விமர்சித்தால் கோபம் கொப்பளிக்கிறது தீக்க ஆசாமிகளுக்கு. நாம் இங்கே ஆசிரியர் கி. வீரமணியின் விடுதலையில் வந்த 2 செய்திகளை தருகிறோம். ஒரு பானை சோற்றுக்கு 2 சோறு என்பது போல. தன்னை போலொரு ஆசிரியர் எங்குமில்லை எவருமில்லை என வியக்க வைக்கும் கி. வீரமணியின் யோக்கியதையை பார்ப்போம். தொடர்ந்து காணொளியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும். நன்றி. இனி காணொளி. சென்ற அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. திமுக முன்னாள் மேயர் கணவர் உள்பட 3 பேர் வெட்டி கொலை என்கிற தலைப்பில் ஜூலை 24, 2019 நாள் விடுதலையில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. நெல்லையில் துணை மேயராக இருந்த உமா மகேஸ்வரி மற்றும் அவர் கணவர் பணிப்பெண் என 3வரும் கொடூரமாய் வெட்டி கொல்லப்பட்டனர். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கி. வீரமணியானாலும் கி. வீரமணியின் பத்திரிகையாலும் வர்ணிக்கப்பட்ட உமா மகேஸ்வரி படுகொலைக்கு காரணமானவனை சில தினங்களிலேயே காவல்துறை கண்டு பிடித்தது. அறிவு நாணயமுள்ள பத்திரிகை ஆசிரியராக கி. வீரமணி இருந்தாரேயானால் கொலை செய்தவனை கண்டுபிடித்த செய்தியை போட வேண்டுமா வேண்டாமா? ஆனால் கொலையாளி பிடிபட்ட விபரத்தை பிரசுரிக்கவில்லை. ஏன் கி. வீரமணியின் பத்திரிகை பிரசுரிக்கவில்லை? முன்னாள் திமுக பெண் மேயர் உமா மகேஸ்வரி உள்பட 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் கார்த்திகேயனும் அதே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டாளியை காப்பாற்றும் பொருட்டு ஆசிரியர் கி. வீரமணி அந்த செய்தியை வெளியிடவில்லை. உட்கட்சி மோதலால் ஒருவனை வெட்டி கொண்டு சாய்ப்பான். கி. வீரமணியோ தன் அறிப்புத்திர சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பார். காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்க கஷ்டப்பட்டு கொலையாளியை பிடித்தாலும் அந்த செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவும் இருக்காது. பிறகெதற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கேலி பேச்சு பேச வேண்டும்? அதிமுக ஆட்சி எனாவதால் பகடி செய்யவா? முதல் நாள் ஒரு செய்தியை வெளியிடுகிறாய். மறுநாள் அது சம்பந்தமாக மற்றொரு செய்தி தொடர் செய்தியாக வந்தால் அதை பிரசுரிக்க வேண்டுமா வேண்டாமா? பிரசுரிக்க மறுக்கிற உங்களை பார்த்து என்னையா பத்திரிகை ஆசிரியர் நீங்கள் என கேட்டால் அதிலென்ன பிழை இருக்க முடியும்? இத்தகைய இழிவான செயல்களினாலேயே தன்னை போலொரு பத்திரிகை ஆசிரியர் உலகெங்கிலும் இல்லை என வியக்க வைக்கிறார். அதிமுகவினர் அந்த படுகொலையை செய்திருப்பார்கள் என்கிற நப்பாசையில் ஆசிரியர் கி. வீரமணி இருந்திருப்பார் போலும். அந்த ஆசையில் மண்ணள்ளி போட்டுவிட்டனர் திமுகவினர். இதேபோல் ஆசிரியர் கி. வீரமணி ஆசிரியத்தன்மைக்கு பெருமை சேர்த்த மற்றொரு உன்னத நிகழ்வை பார்ப்போம். 31 ஜூலை 20 நாள் விடுதலையில் திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம் அவமதிப்பு. மீஞ்சூர் பகுதியில் தந்தை பெரியார் சிலை காவிகளால் சேதப்படுத்தப்பட்டுள்ளது என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. அந்த செய்தியை முதலில் வாசிப்போம். திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் திமுக பொதுச் செயலாளர் க. அன்பழகன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட தந்தை பெரியார் சிலையை விஷமிகள் சேதப்படுத்தி அவமதித்து உள்ளனர். இது குறித்து திமுக சார்பில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தை பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டு அவமதிக்கப்பட்டதற்கு கடுங்கண்டனம் தெரிவித்து திருவள்ளூர், வடலூர், மீஞ்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கண்டன அறப்போராட்டங்கள் நடைபெற்றன என்றது விடுதலை செய்தி. காவல்துறை மறுநாளே ஈ. வே. ராமசாமியின் சிலையை சேதப்படுத்தியவனை பிடித்து விட்டனர். திருவள்ளூர் அருகே மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதம் என செய்தி போட்ட கி. வீரமணியாரின் விடுதலை பத்திரிகை குற்றச்செயல் செய்தவனை கண்டு பிடித்த செய்தியையும் தம் பத்திரிகையில் பிரசுரித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? பிரசுரிக்கவில்லையே. காரணம் என்ன? வழக்கம் போல் ஆசிரியர் அவர்களின் பித்தலாட்டமே செய்தி மறுப்புக்கு காரணமாக போனது.
அதாவது ஈவ ராமசாமி சிலையை சேதப்படுத்தியது காவிகள் அல்ல திமுகவை சேர்ந்த சில காலிகள் என்பதால் ஆசிரியர் கி வீரமணியின் பத்திரிகை அயோக்கியதனமாய் அந்த செய்தியை பிரசுரிக்க மறுத்துள்ளது. மூடிமறைத்துள்ளது. நீங்கள் தான் சிலையை சேதப்படுத்தியவனை கைது செய்ய சொல்லி முச்சந்தியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள். சேதப்படுத்தியவனை கைது செய்தால் அந்த செய்தியை பிரசுரிக்க வலிக்கிறது. உலகிலேயே இவ்வளவு மானக்கேடான ஒரு பத்திரிகை ஆசிரியரை பார்த்திருப்போமா? மீஞ்சூரில் ஈவே ராமசாமி சிலையை சேதப்படுத்தப்பட்டதற்கு காரணமானவர்கள் யார் என்கிற செய்தி இந்து தமிழ் திசையில் தெளிவாக வெளியிடப்பட்டுள்ளது. முழுமையாக தருகிறோம். மீஞ்சூரில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக வதந்தி திமுக நகர செயலாளர் மீது வழக்கு என்கிற தலைப்பில் ஆகஸ்ட் 1, 20 சென்னை இந்து தமிழ் திசை பேப்பரில் வந்த செய்தி. பொன்னேரி மீஞ்சசூரில் பெரியார் சிலை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக போலீசில் புகார் அளித்த திமுக நகர செயலாளர் மீது சமூக வலைதளங்கள் மூலம் வீண் வதந்தி பரப்பியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பெரியார் சிலை உள்ளது. திமுக சார்பில் கடந்த 2010ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட இந்த சிலை மர்ம நபர்களால் சேதப்படுத்தப்பட்டதாக நேற்று முன்தினம் திமுகவின் மீஞ்சூர் நகர செயலாளர் மோகன்ராஜ் மீஞ்சூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்நிலையில் பெரியார் சிலை மர்ம சேதப்படுத்தப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பியதாக மோகன்ராஜ் மற்றும் மீஞ்சூர் பகுதியை சேர்ந்த நித்யகுமார், தாரிக், சாமுவேல், சிற்றரசு ஆகிய 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் மீஞ்சூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது பற்றி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மீஞ்சூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர், பெரியார், அண்ணா ஆகியோரின் சிலைகளுக்கு பாதுகாப்பு இரும்பு வளையம் அமைக்க ஏதுவாக ஜூலை மாதம் 28ஆம் தேதி இரவு மீஞ்சூர் வட்ட காவல் ஆய்வாளர் மதியரசன், திமுக மீஞ்சூர் நகர செயலாளர் மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் சேர்ந்து அளவீடு செய்தனர். அப்போது பெரியார் சிலையின் மூக்கு கண்ணாடியில் உள்ள பெயிண்ட் பராமரிக்கப்படாமல் கொட்டியுள்ளது. அதை மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் புகைப்படம் எடுத்து வெவ்வேறு வகுப்பினரிடையே கலகத்தை ஏற்படுத்தும் நோக்கில் சமூக வலைதளங்களில் பெரியார் சிலை சேதப்படுத்தப்பட்டதாக மிகைப்படுத்தி வதந்தி பரப்பியுள்ளனர். அதற்காக மோகன்ராஜ் உள்ளிட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. என்ன ஒரு அயோக்கியதனம் செய்துள்ளான் மோகன்ராஜ்! வாசித்து கடந்து போயிருக்க வேண்டிய செய்தி தான். ஆனால் அந்த செய்தியிலும் ஒரு அயோக்கியத்தனத்தை ஆசிரியரானவர் செய்திருக்கிறாரே, அதை கண்டிக்க வேண்டாமா? ஆக ஈவே ராமசாமி சிலையை சேதப்படுத்தப்பட்டு இந்து அமைப்பினர் கைது செய்யப்பட்டால் மட்டுமே அதை செய்தியாக போடுவோம் என்கிற கி வீரமணியாரின் மனநிலையில் எத்தனை அயோக்கியத்தனமுள்ளது! ஈவே ராமசாமி சிலைக்கே இந்த நிலைமை என்றால் அவர்கள் வெளியிடும் பிற செய்திகளில் எத்தகைய யோக்கியத்தன்மை இருக்கும் என புரிந்து கொள்ளலாம். ஒருவன் செயற்கரிய செயல்களால் வியக்க வைத்தால் தான் பெருமை. இழிவான செயல் காரணங்களால் இவ்வளவு கேவலமான நபரா என்கிற வகையில் வியக்க வைத்தால் அது மகா கேவலம்தானே. 60 ஆண்டு காலம் ஒரு பத்திரிகைக்கு ஆசிரியராக இருக்கிறேன் என கி வீரமணி தன்னை பற்றி பெருமையாக கூறிக்கொள்வதில் ஏதேனும் பெருமை ஏதேனும் உள்ளதா?